எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நினைவின் வலையில் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். டாக்டரு கூட அரவிந்தோட அம்மா அப்பா ராஜு எல்லாரும் எந்திரிச்சு போய் பார்க்கும் பொழுது கட்டியிருந்த எல்லாத்தையும் அவுத்து எரிஞ்சுக்கிட்டு அவன் கிளம்பி போயிருக்கிறான். எவ்வளவு தூரம்தான் 2 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்தியுமே நர்ஸு அங்கிருந்த பியூன் எல்லாருமே அவனை வழிமறிச்சுமே அவன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிருக்கிறான். அங்கிருந்து ஒடியாந்தவர், சார் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் அவர் எங்கள் பேச்சு கேட்காம கிளம்பிட்டாரு சார். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே எல்லாரும் வெளியில போய் பார்க்குறாங்க. அப்போதான் ராஜுவுக்கு தோணுது அரவிந்த் வந்த பைக்கை காணா அப்படின்னு. அம்மா, அவன் பைக் எடுத்தாம போயிருக்கிறான், வாங்கம்மா நம்ம சீக்கிரமா போகலாம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அரவிந்த் அம்மா கேட்க டக்குன்னு டாக்டர், கண்டிப்பா அவன் பிரபாங்கிற பேர் இருக்கிறவங்கள தேடி போயிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அதுக்கு அரவிந்தோட அப்பா, ஆமா டாக்டர், அவனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு பேரு பிரபா தான். அதுதான் நீங்க சொன்ன உடனே நாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்பயே எங்க நிக்கிறீங்க, இமிடியேட்டா வாங்க, அங்க போய் நாம பார்க்க வேண்டியதுதான். ராஜு வேகமா கார் எடுக்க போனவன் டக்குன்னு திரும்பி, டாக்டர் நாங்க போய் அவனை அங்க தடுத்து நிறுத்துறோம். நீங்க அவனை சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு சாமியாரு அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் உடனே. அவன் சொன்னது சரிதான். இவங்க 3 பேர் வேகமா போய் பிரபா வீட்டுல அரவிந்த் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா அதுக்குள்ள டாக்டர் எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கேப்ல அவரை கூட்டிட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இல்ல அவர்கிட்ட பேசி வச்சா கூட சரியா போயிடுன்னு அந்த நேரத்துக்கு ராஜுவுக்கு தோணவே, அதுக்கு டாக்டர் சரின்னு சொல்லிட்டு, நான் ஏற்பாடு பண்றேன், எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு போங்க. அவர் சொல்லி 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. காரை எடுத்த ராஜு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அரவிந்த் கால் பண்ணுங்கம்மா, அரவிந்த் கால் பண்ணி பாருங்க. அரவிந்த் நம்பருக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அரவிந்த் எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இவங்களும் வேகமா வண்டி ஓட்டுறாங்க. அரவிந்தோட அம்மா, எனக்கு பயமா இருக்குதுங்க, அவன் முன்னாடி போய் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, என்னங்க பண்றது? இல்லடி பார்த்துக்கலாம். ஏங்க, இங்கிருந்து சம்மந்தி வீட்டுக்கு போறதுக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இது மாதிரி நிறையா ரூட் இருக்குது, ஷார்ட்கட்லாம் கூட இருக்குது. ஆனால் அவன் எந்த வழியில் போனான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாம், ஒரு 2-3 வழிக்கு மேலே பிரபாவோட வீட்டுக்கு போறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் அவன் எதில் போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸில் போய் அவன் ஷார்ட்கட்டில் போய் முன்னாடி பிரபாவை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறங்கிற பயம் 3 பேரோட மனசுலையுமே இருக்க வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறான் ராஜு. அரவிந்த் அந்த பைக்ல வேகமா போயிட்டு இருக்கிறான். தன்னோட போனை எடுத்து பிரபாக்கு கால் பண்றான். பிரபா போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க பிரபா, எங்க இருக்க? வீட்டில தான் இருக்கேன், நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன். என்ன திடீர்னு இவ்வளோ நாள் எதுவுமே சரியா, ஆனால் திடீர்னு அவளும் பதட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறா. நான் உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன், ரெடியாரு, நானும் நீ வெளியில போகணும். இல்லைங்க அம்மா அப்பா, நான் சொல்லிட்டேன்ல, பார்த்துக்கலாம், நானும் நீ வெளில போகணும், ரெடியாரு. ஃபோனை பேசிக்கிட்டே எடுத்து அவன் ஜோப்பில் வச்சுக்கிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். எல்லா பக்கத்துலேயும் பார்வையை அங்கே இங்கேன்னு செதற விட்டுட்டு இருக்கக்கூடிய அரவிந்தோட அம்மா அப்பாவுக்கு அவன் கண்ணில் படவே இல்லை. ராஜு கூட வண்டியை கவனமாக ஓட்டினாலும் அப்பப்போ எங்கேயாவது அரவிந்த் தெரியுறாரான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் மேலே டிராவலுக்கு அப்புறமா ஒரு சிக்னலுக்கு பக்கமா வண்டி போகுது. அப்பதான் டக்குன்னு ராஜுவோட கண்களில் அரவிந்தோட பைக் தெரியுது. அரவிந்தோட பைக்கை பார்த்தவன், அம்மா அங்கே பாருங்களேன், அது நம்ம அரவிந்த் தானே. இவங்க 2 பேரும் சீட்ல இருந்து முன்னாடி வந்து எட்டி பார்க்க சிக்னலை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக அரவிந்த் நின்றுட்டு இருக்கிறான். அரவிந்த் நிக்கிறதுக்கு ஒரு 5-6 வண்டி தள்ளி பின்னாடி கார்ல இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறது எல்லாமே 4 சக்கரம் 2 சக்கர வண்டிகளா இருந்தாலும் அதை தாண்டி போய் அரவிந்தை பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இறங்கி ஓடி போய் அவனை பிடிக்கலனா கூட சிக்னல் இப்போ 2-3 செகண்டு வித்தியாசத்துல இருக்குது. வேகமா இவங்க போலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது அரவிந்த் அதுக்கு முன்னாடியே வண்டி எடுக்கிறான். இவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா பின்னாடியே போறாங்க. அதுக்குள்ள டிராஃபிக் ஏதோ இதாக அந்த நொடியே அரவிந்த் அங்கிருந்து மறைஞ்சிடுறான். இதுக்கு மேல அரவிந்த் அங்கே இங்கேயும் தேடுறதுக்கு பதிலா நேரா பிரபா வீட்டுக்கு போயறதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வண்டிய பிரபா வீட்டுக்கு போறாங்க. ராஜுவும் அரவிந்தோட பேரண்ட்ஸும் பைக்கை விட்டு இறங்குறான். ராஜு இறங்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து பிரபாவோட அம்மா மட்டும் வராங்க. வாங்க தம்பி வாங்க, அம்மா அப்பா வரலீங்களா? வரல, நான் பிரபா பார்க்கணும். பிரபா பிரபா இங்கதான் இருக்கான். பிரபா, ஏய் பிரபா. கூப்பிட்ட உடனே பிரபா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அலங்காரத்தோட எட்டி பார்க்கறா. என்னடி மாப்பிள்ள வரது முன்னாடி தெரியுமா? ஆமாம்மா, ஃபோன் பண்ணாரு.
சரி சரி, மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி கொடு. அம்மா ஒரே நிமிஷம், இந்த மாட்டுக்கு மட்டும் புல் அள்ளி போட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா மாட்டுக்கு புல் அள்ளி போடுறதுக்காக போக, இவன் உள்ள போய் ஹாலில் உட்கார்றான். உட்கார்ந்தவனுக்கு பிரபாவை பார்க்க பார்க்க கோவமா வருது. அவனோட முகம் சரியில்லை, அது பிரபாவுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அரவிந்த் வந்திருக்கிற அந்த பூரிப்புல அவ அதை சரியா கவனிக்கல. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? அது அது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம வெளில போகலாமா? இல்லைங்க, அம்மாட்ட கேட்டேன். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் வெளில போகலாவா? இல்லைங்க, வெளியில் வர்றது எனக்கு சொல்லும் பொழுதே அவன் கோவமா எந்திரிக்க கரெக்டா பிரபாவோட அம்மா உள்ள வர, என்னாச்சு மாப்பிள்ள? பிரபா தண்ணி குடுத்தியா? இல்லைம்மா மறந்துட்டேன். போமா போய் தண்ணி கொடு, தம்பி வந்திருக்காருல்ல. உள்ள பிரபா தண்ணி எடுத்துட்டு வர போக தண்ணியை கொடுத்ததுக்கு அப்புறமா, டீ குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கிறீங்களா? எதுவும் வேண்டாம், நான் பிரபா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தம்பி, எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை இல்லை? ஏன்னா நீங்கள் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கல்யாணத்துலலாம் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு மனசு கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால பிரபாட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னை பிரபாட்ட தனியாக பேச விட முடியுமா? அது வந்து விட முடியுமா முடியாதா? அவன் கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இவன் இப்படி பேசுறது கூட வித்தியாசமா தான் இருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் 2 வீடு சமாதானம் பேசி நிச்சயம் முடிவான வரைக்கும் அவன் எவ்வளோ ஜாலியா இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பிரபாட்ட தனியா பேசணுங்கிறது மட்டும் ஏன் இவ்வளோ வெறுப்பா சொல்றான்னு தெரியல. டக்குன்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம் இருக்கு, அங்க செடி கொடி எல்லாமே இருக்கு. அங்க மட்டும் போய் பேசுறீங்களா? நான் காப்பி போட்டு வந்துடுறேன் சொல்லவே அவன் அந்த கொல்லைப்புறத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வழி எங்கேன்னு கேட்டு அங்க போக பிரபா பின்னாடி போகும் பொழுது பிரபாவோட அம்மா, பார்த்து சீக்கிரமா வந்துரு, அம்மா டீயை போட்டுக்கிட்டே சமையல் கட்டுலேருந்து எட்டி பார்ப்பேன். சமையல் கட்டுலேருந்து பார்த்தா கொல்லைப்புறம் தெரியும், நல்லா தெரியும் இல்லையா? தெரியுமா, மெதுவா பேசு, என்னன்னு கேளு சரியா? சரிம்மா சொல்லிட்டு அவ போறா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை பிரபாவோட அம்மா எட்டி பார்த்து, கொல்லப்புறத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தள்ளி நின்று பேசுங்க, இப்பதான் நல்லா மழை பெஞ்சு நிரம்பி கிடக்குது, தவறி விழுந்தா ரொம்ப பிரச்சனை. அப்பப்பா, நினைக்கவே கஷ்டமா இருக்குது சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. 2 பேரும் அங்க போய் நிக்கிறாங்க. அவங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலையோ கிணறு இருக்குதுங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப தூரமா கிணத்துல இருந்து நிற்கக்கூடிய பிரபா பக்கத்துல போய் நின்று மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடந்துகிட்டு இருக்க பிரபாவும் அவன் பின்னாடியே நடக்கிறா. நடந்து அரவிந்த் கிணத்துக்கு பக்கமா வந்து நிக்க, பிரபா ஒரு செகண்டு கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய அம்மாவை எட்டி பார்க்க, அம்மா இந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, கிணத்துக்கு பக்கமா நிக்காதீங்க, போங்க போங்கன்னு சைகை கட்டுறாங்க. உடனே அதுக்கு பிரபா, இங்கேயே நிக்கணும், வாங்க நம்ம அங்க ஓரமா போய் நிக்கலாம். இல்லை, நான் இங்க நின்னே பேசுறேன். சரி சொல்லுங்க என்னன்னு. அது அது வந்து அவனோட எண்ணம் எல்லாம் இப்ப பிரபாவை கொல்லணும், பிரபாவை கொன்னே ஆகணும். அதனால கிணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கு இவ ரொம்ப சாதுரியமா தான் பேசி ஆகணும். கிணத்துக்கு ரொம்ப பக்கமா போய் டப்புன்னு தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அவ உள்ள விழுந்துருவா. ஆனா அவளுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணலாம்? ஒருவேளை வெயிட்டான ஒரு பொருள் அவளோட கட்டிட்டா அவ கீழே விழுந்து இறந்துருவா இல்லையா நினைச்சிட்டு இருக்க. அவன் அந்த கிணத்துல பிரபாவை தள்ளி விடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் பேச ஆரம்பிக்கிறான். பிரபா, நீ சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கிராமத்துல தான் வளர்றியா? ஆமாங்க. அப்போ உனக்கு நீச்சல் அது இதுன்னு எல்லாமே தெரியும். ஏங்க நீங்க வேற, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ சொன்ன உடனே டக்குன்னு சந்தோஷப்பட்டவன், தெரியாதா? உனக்கு தெரியாதா? இல்லைங்க, நான் என்னதான் கிராமத்துல வளர்ந்தாலும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெளியூர்ல தான் படித்தேன். அதுவும் இங்கிலீஷ் மீடியம்ல எங்கள் ஊர்ல இல்லாதனால எங்கள் அப்பா பக்கத்து ஊர்ல தான் சேர்த்துனாரு. எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. 10th இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல். எனக்கு நீச்சல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது, நீங்க வெள்ளையாட்டி சொல்லிடாதீங்க. இப்ப சொல்லவா வேணும் அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம்? ஏன்னா இப்ப இருக்கிறது அரவிந்த் இல்லையில, காமேஸ்வர் தானே. அப்படியா, சரி சரி சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து எட்டி பார்க்கறான். ஏங்க அவ்வளோ தூரமா போகாதீங்க, எங்க அம்மா தான் சொன்னாங்களா அவ்வளோ தூரம் போகாதீங்கன்னு. என்னதான் முட்டி வரைக்கும் தடுப்பு சோறு கட்டியிருந்தாலும் டக்குன்னு விழுந்துட்டா என்ன பண்றது? ஏய், அதான் முட்டி வரைக்கும் தடுப்பு சோறு இருக்குல்ல, எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு அவன் முதல்ல கிணத்துல எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்க அவ பின்னாடி ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிக்கிறா. காரணம், கிச்சன்ல இருக்கக்கூடிய அம்மா கீது ஒருவேளை எட்டி பார்த்துட்டா என்ன பண்றதுன்னா, எங்க தள்ளி வாங்கல, அம்மா கீது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏய், அங்க பாரு, இந்த கிணத்துக்குள்ள எவ்வளோ அழகா ஒரு 2 மரம், அதுக்கு நடுவில் என்ன பூனையா?
பூனையா? எங்க இருக்கு காட்டுங்க சொல்லிட்டு அவளும் கிணத்துல வந்து டக்குன்னு எட்டி பாக்குறா. எங்கெங்க இருக்கு? நல்லா பாரு, அந்த ஓரத்துல இருக்கு பாரு, செவுத்து கலர்லயே நல்லா மெரூன் கலர்ல இருக்கனால உனக்கு தெரிய மாட்டேங்குதாட்டு இருக்கு, நல்லா பாரு சொல்லிக்கிட்டே அவன் 2 ஸ்டெப்பு பின்னாடி வரான். பின்னாடி வந்து கரெக்டா பிரபாவுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். இன்னும் ஒரு ஸ்டெப்பு வச்சு பிரபாவை தள்ளுனா பிரபா கிணத்துல விழுந்துருவான். ஏண்டி, என் அம்மா சாவுக்கும் என் சாவுக்கும் நீதான காரணம், உன்னை சும்மா விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போய் பிரபாவை தள்ளலான்னு போகும் பொழுது திடீர்னு அரவிந்த் அப்படின்னு ஒரு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க அரவிந்தோட அம்மா அப்பா அவனோட ஃப்ரெண்டு ராஜு நின்றுட்டு இருக்கிறாங்க. கிச்சனில் இருக்கக்கூடிய பிரபாவோட அம்மா வேக வேகமா சம்மந்தெல்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு கையை தொடச்சிக்கிட்டே கிச்சன்லேருந்து வெளியில வர டக்குன்னு பிரபா அவங்களெல்லாம் பார்த்த உடனே அத்தை மாமா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். அரவிந்துக்கு ஒரு நிமிஷத்துல எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாம எதுக்கு சம்மந்தி வீட்டுக்கு வந்தேன்னு ரொம்ப கேஷுவலா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு கோவம் உச்சத்துல இருக்குது. அவனோட கோவம் ஒட்டு மொத்தமும் அவங்க அம்மா அப்பா மேலேயே ராஜு மேலேயே திரும்ப அவன் ரொம்ப முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். பல்ல கடிச்சுக்கிட்டு நெருவிட்டு நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்துல வந்த அம்மாவும் அப்பாவும் என்ன அரவிந்த், என்ன இங்க பாரு, ஒரு நிமிஷம் பாரு, எதுக்கு அரவிந்த் இங்க வந்த? உனக்கு பிரபாவுக்கு நிச்சயம் பண்ண போறோம் தானே, எதுக்காக இங்க வந்த? காரணம் இருக்குது. திரும்ப திரும்ப அவன் அரவிந்த் தான் ஞாபகப்படுத்த வேண்டியது அவங்க பேரண்ட்ஸோட கடமை. அப்பதான் அவனால இந்த பூர்வ ஜென்மத்துக்கு வர முடியும். அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க, அவனுடைய கவனம் எல்லாமே பிரபா மேலதான் இருக்கு. பிரபா அவங்க அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அரவிந்த பார்த்துட்டு நிக்கிறா. இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு புரியவே இல்லை. அரவிந்த் அவங்க பேரண்ட்ஸ் உலுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜு பக்கத்துல போய் டே எங்கடா போன? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வெளில போலான்னு 2 பேர் பிளான் பண்ணியிருந்தா நீ என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறன்னு திரும்ப திரும்ப அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அவங்க எல்லாரும் பேச அரவிந்த் பிரபாவையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறான். பிரபா அரவிந்த வெக்கத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காளே தவிர ஆனா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு புரியல. அரவிந்தோட அம்மா அப்பா பின்னாடி ராஜு எல்லாம் வந்தது இவங்களுக்கு ரொம்ப படபடப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஓடி வந்து நிற்கக்கூடிய பிரபாவோட அம்மா, சம்மந்தி ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஏதேதோ சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள அரவிந்த் அங்கிருந்து கூட்டிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. அவரு தன்னுடைய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணி வைக்க அரவிந்துக்கு அந்த பூஜைகளும் 1 வார காலகட்டத்துக்குள்ள நடக்குது. அது வரைக்கும் நடக்கிற எந்த விஷயங்களும் பொண்ணு வீட்டுல தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அரவிந்த் மெல்ல மெல்ல வெளியில வர ஆரம்பிக்கிறாரு. எல்லா நினைவுகளும் அவர் மனசுல இருந்து அழிக்கப்படுது. கல்யாணத்தை உடனே வைக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு நிச்சயத்தை மட்டும் வேற வழியே இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட 3 to 4 மாசம் அரவிந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அரவிந்த் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நினைவுகளும் அழிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது. இதுக்கப்புறமா தான் அரவிந்த் கல்யாணம் பண்ணோன்னு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற பயம் அப்பப்ப வந்தாலும் ஏதோ 6 மாச காலகட்டத்துக்குள்ள எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாகி வருது. அரவிந்தும் தன்னுடைய நிலைமையிலிருந்து அப்படியே மீண்டு வர ஆரம்பிக்கிறாரு. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா பையான்னு தெரியாது. நடந்த நினைவுகள் எல்லாமே திரும்பி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அரவிந்துக்கு இந்த மாதிரி கனவுகள் துரத்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரிஞ்சு எப்படியோ அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் இல்லைனாலும் எந்த விதமான தவறுகளும் நடக்காம அவங்க சமாதானப்படுத்தி அப்படியே அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரவிந்துக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அரவிந்தோட நடவடிக்கையிலுமே அரவிந்துக்கும் கணவங்களோட தொல்லையும் இல்லாததுனால எந்த ப்ராப்ளம் இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்க்குறாங்க. இதோட கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், கதைகள், முன்ஜென்மத்தை பற்றின குறிப்புகள், பெயர்கள், இடங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இது யாருடைய மனதையும் புண்படுத்துறது கிடையாது. யாரும் இதை தனக்காக தன்னுடைய கருத்தாக எடுத்துக்க வேண்டாம். முன் ஜென்மம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை இருந்தாலும் அதை பத்தின
ஒரு தெளிவான அறிவு, தெளிவான விளக்கம் இங்க கிடையாது. இது கதைக்காக மட்டுமே கூறப்பட்ட ஒரு பொழுதுபோக்குக்கான விளக்கமாகும். இந்த கதையில வந்திருக்கக்கூடிய அனைத்தும் முழுக்க முழுக்க கற்பனையானவை மட்டுமே. இது யாரையும் எதற்காகவும் யாருடைய மனநிலையும் மாற்றுவதற்காக கிடையாது. அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை மட்டுமே கூறக்கூடியது. நினைவில் வலையில் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதை. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.